ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலே இல்லை ஒரு பப்ளிக் சர்வெண்ட் மேலே ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னா சாங்ஷன்ஸ் தேவை அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இதை பற்றி அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஒரு வியூவர் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காரு, ஒரு நோட் ஒன்று போட்டிருக்காரு. ஒரு பர்டிகுலர் கேஸோட நம்பர் கொடுத்துட்டு அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு, சாங்ஷன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு. ப்ளஸ் ரெண்டாவது விஷயம் ப்ளீ ஆஃப் அலிபி, அதாவது இந்த நேரத்தில், அதாவது நான் ஒரு குற்றம் செஞ்சுதா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிற இந்த நேரத்தில் நான் வேறொரு இடத்துல வேற ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அது வந்து ப்ளீ ஆஃப் அலிபி அப்படின்றது பேர். ஸோ இந்த ப்ளீ ஆஃப் அலிபி பற்றியும் சாங்ஷன்ஸை பற்றியும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ் வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் 13 வந்தது. 13/12/2024 அன்னைக்கு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இந்த கேஸோட பேர் ஓம் பிரகாஷ் யாதவ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டீட்டெயில்டு ஒரு ஸ்டடி ஒன்று பண்ண போகிறோம். இதில் ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ப்ளீ ஆஃப் அலிபி, ஒரு ஃபால்ஸ் அலிபி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்க மேலே எப்படி ஒரு குற்றவாளி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்றத பற்றி இந்த கேஸில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஃபிரோசாபாத்தில் நடந்த அந்த மர்டர் கேஸுக்கான இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் குவாலியர் போலீஸோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து வாங்கியிருக்கார். ஸோ குவாலியர் போலீஸோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாங்கி பார்த்தது போது ப்ளஸ் விசாரணை நடத்தியிருக்கும் போது அவருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, குவாலியரில் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரோட ரிலேட்டிவ். அவர் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கார், அது வேற விஷயம். பட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் குவாலியரில் அந்த இடத்துல இருந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள்கிட்டையும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையும் நல்ல ஒரு பழக்கத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரோட ரிலேட்டிவ், அதாவது அக்யூஸ்டோட ரிலேட்டிவ். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸை பேஸ் பண்ணி இவரை காப்பாற்றும் விதமாக ஒரு எஃப்ஐஆரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அரெஸ்ட் பண்ணி இமீடியட்டாக பெயில் ஆன் ஷூரிட்டிஸில் வந்து அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன் ரெக்கார்ட் வந்து அவர் அரெஸ்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை எப்படி மர்டர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை, ஃபால்ஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கோர்ட் முன்னாடி ரைஸ் பண்ண முடியுன்றதுக்காக பண்ணப்பட்டது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, குவாலியரோட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுக்குறாங்க ஃபிரோசாபாத் போலீஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக தொடுக்கப்பட்ட ஒரு ஃபால்ஸ் கேஸ். ஸோ இந்த கேஸை வந்து இமீடியட்டாக நிறுத்தணும், இன்வெஸ்டிகேஷனை இமீடியட்டாக நிறுத்தணும், க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரணை இல்லாமல் இந்த கேஸை நான் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மேலே இந்த குவாலியர் கேஸை நிறுத்தணுன்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்தது அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகப்பட்டது. இது மேலே இவர் வந்து குவாலியர் கோர்ட்லேருந்து சிஜேஎம் கிட்டேருந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து நேரடியாக ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டு இந்த குவாலியரில் இருக்கிற கேஸ் வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக தொடுக்கப்பட்ட ஒரு ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்லி ஹைகோர்ட்லேருந்து இந்த குவாலியரில் கொடுத்த இந்த ஃபாரின் லிக்கர் பாட்டிலுக்கான எக்ஸைஸ் டியூட்டி சம்மந்தப்பட்ட கேஸை குவாஷ் பண்ண சொல்லி ஃபிரோசாபாத் போலீஸே ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ஃபிரோசாபாத் கேஸில் வந்து கோர்ட்டில் வந்து விசாரணையில் வரும்போது அவர் வந்து இன்னொரு இடத்துல தான் இருந்திருக்காருன்றதுக்கு திட்டவட்டமான ஆதாரங்கள் இருக்குது. மேற்கொண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் வளர அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அதுக்கு ஆன்டி எவிடன்ஸ், அலிபி எவிடன்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபிரோசாபாத் கேஸ் முடிகிற வரைக்கும் குவாலியர் கேஸை வந்து ஸ்டே பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க. குவாஷ் பண்ணல, ஸ்டே ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து 2008 ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஸ்டே ஆர்டரை பேஸ் பண்ணிவிட்டு ஃபிரோசாபாத் போலீஸ் வந்து மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, ஃபிரோசாபாத் போலீஸை அவரை காப்பாற்றணும்னு நினச்சி ஒரு ஃபால்ஸான ஒரு எஃப்ஐஆரை கிரியேட் பண்ணின அந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மேலேயும் அந்த பழைய அவரோட ரிலேட்டிவ் மேலேயும் ஒரு சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஒன்று, அடிஷ்னல் சார்ஜ் ஷீட் வந்து ஒன்று சப்மிட் பண்ணுறாங்க. இந்த கேஸோடவே சேர்த்து கிரிமினல் கான்ஸ்பிரசி, அதாவது மர்டருக்கு உடந்தையாக இருந்தது அப்படின்னா இவரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா அந்த கொலைக்கு வந்து இவங்க உடந்தையாக இருந்தாங்கன்னா கணக்கு அப்படின்னு சொல்லி சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் மேலே குவாஷ் பெட்டிஷன் வந்து அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க.
அந்த குவாஷ் பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது ஃபிரோசாபாத் கேஸோட ட்ரையல் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. முடிவுக்கு வந்து இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் வந்து இன்னும் சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகலை, அது பெண்டிங்கில் இருக்குது. அதாவது அந்த போலீஸ்காரங்க மேலே இருக்கிற ப்ரொசீடிங்ஸ் வந்து இன்னும் நடக்கலை. மெயினான அக்யூஸ்ட் மேலே கொலை பண்ணிட்டாங்க, தேவர் ஃபவுண்ட் கில்ட்டி, அவங்க மேலே தப்பு பண்ணிட்டாங்கன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு கோர்ட்டில். ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஹைகோர்ட் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் போட்டதை வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க. குவாஷ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே போடுறீங்க, ஸோ ப்ரையர் சாங்ஷன் வேணும். அப்போ இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 197 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரையர் சாங்ஷன் வேணும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்டையும் இல்லை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அவங்களோட அப்பாயிண்டிங் ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்கிட்டையோ ப்ரையர் சாங்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி, சாங்ஷன் இல்லாமல் நீங்கள் அவங்க மேலே சார்ஜ் ஷீட் போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து குவாஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த குவாஷ் மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஃபிரோசாபாத் போலீஸ் வந்து அப்ளை பண்ணுற கேஸ் தான் இது. இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவுக்கு வந்ததுன்னு பார்த்தோம்னா, இவங்க மேலே சார்ஜ் ஷீட் ரெஜிஸ்டரை சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாங்கன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டோட திட்டவட்டமான தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஸோ இவங்க மேலே தப்பு இருக்குன்றதுக்கான பிரைமா ஃபேசி எல்லாமே இருக்குது. இதே நேரத்தில் இவங்க மேலே டிபார்ட்மெண்டல் என்கொயரி கூட நடந்துட்டுருக்கு. அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட்டு கீழே நீங்கள் எப்படி இந்த எஃப்ஐஆரை ஃபால்ஸை ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு சொல்லி டிபார்ட்மெண்டல் என்கொயரி கூட நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இவங்க மேலே சாங்ஷன்ஸ் வாங்காததுக்கான காரணத்தை வச்சு அதை பேஸ் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுறது சரி கிடையாது. சார்ஜ் ஷீட்ன்றது ஆரம்ப காலம்தான். இந்த சாங்ஷன்ஸை வந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் கூட வாங்கிக்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா கோர்ட் வந்து இந்த அஃபென்ஸோட காக்னிசன்ஸ் எடுக்கும்போது தான் சாங்ஷன் வாங்கணுன்றது செக்ஷன் 197 இருக்குது. இப்போ இன்னும் காக்னிசன்ஸ் எடுக்கல, சார்ஜ் ஷீட்டு தான் வந்திருக்கு. அடுத்தது இந்த சார்ஜ் ஷீட்டை பேஸ் பண்ணி ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் ஸ்டேஜில் அவங்க வந்து சாங்ஷன்ஸ் வாங்கலாம், எந்த விதமான தப்பும் இல்லை. இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இந்த குவாலியர் போலீஸ்லேயே இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர், அதாவது அந்த அக்யூஸ்டோட ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து அந்த நேரத்தில் குவாலியர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் வேலை செய்யலை. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த ஹெட் கான்ஸ்டபிளை வச்சியும் மற்ற போலீஸ் அதிகாரிகளை வச்சுயும் தான் அந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ண வச்சிருக்காரே தவிர்த்து அவர் அங்கே அப்போது அந்த நேரத்தில் வேலை செய்யலைன்றதுனால அவர் வந்து அஃபிஷியல் டியூட்டியில் இல்லை, அந்த இடத்துக்கான அஃபிஷியல் டியூட்டியில் இல்லைன்றதுனால அவரை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சாங்ஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. மற்ற 2 போலீஸ்காரங்க, அதாவது அந்த எஃப்ஐஆரை பதிவு செஞ்ச அந்த ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் அவங்க வந்து சாங்ஷன்ஸ் வாங்கணுன்றது அவசியம். அதுவும் அடுத்த ஸ்டேஜ்லேயே வாங்கலாம், இப்போவே வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மெயினான அந்த போலீஸ் ஆஃபீஸர், உடந்தையாக இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து சாங்ஷன்ஸ் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம், ப்ளீ ஆஃப் அலிபி, அதாவது நம்ம கிரிமினல் கேசஸ் நிறைய பார்க்க லீகல் ஆஸ்பெக்ட் ஒரு பக்கம் பார்த்தாலும் என்னெல்லாம் டிஃபென்சஸ் ரைஸ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டியது விஷயமா இருக்குது. இதில் வந்து டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணது வந்து ப்ளே ஆஃப் அலிபி. அந்த மர்டர் கேஸுக்கான டிஃபென்ஸ் வந்து இன்னொரு இடத்துல நான் ஒரு எக்ஸைஸ் சம்மந்தப்பட்ட கேஸில் வந்து ஒரு லிக்கர் பாட்டிலை வச்சுக்கிட்டு நான் வந்து பெயிலுக்கு போய் அரெஸ்ட் ஆகிட்டு பெயிலில் வந்து ஷூரிட்டிஸில் மூலமாக வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டதுனால இவர் இந்த கேஸை விட்டு வெளியே வரலான்ற ஒரு பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த செக்ஷன் 197 பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் ப்ரையர் சாங்ஷன்ஸ் என்னெல்லாம் தேவை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியலை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு, அது சார்ஜ் ஷீட் ஸ்டேஜில் தேவை கிடையாது, அதுக்கு அடுத்த வர ஸ்டேஜில் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் இது. ஓம் பிரகாஷ் யாதவ் கேஸுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபேமஸான கேஸ். இன்னொரு ஓம் பிரகாஷ் கேஸ் ஒன்று இருக்குது, அது வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்டது. அதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது வந்து சாங்ஷன்ஸ் வைல் ப்ராசிக்யூட்டிங் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுன்றது சம்மந்தப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்.